செய்திகள். சென்னையில் உள்ள வலசரவாக்கத்தில் நேற்றிரவு செந்தில் என்பவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது குறித்து காவல்துறை விசாரித்ததில் 2 மாதங்களுக்கு முன்பு இவருடைய நண்பர்களாகிய சத்யராஜ், மணி என்ற 2 நண்பர்கள் இதேபோல் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாகவும் இது குறித்து வலசரவாக்கம் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். சார், இது எங்க சேனல்ல ரிலீஸ் பண்ண போட்டோஸ். இது சத்யராஜ் வீட்டில் எடுத்த போட்டோஸ். 2வது இது மணி வீட்டில் எடுத்த ஃபோட்டோஸ். கவி, இந்த 2 ஃபோட்டோலையும் இருக்கிற புக்கை பாருங்க. நேற்று இறந்து போன செந்தில் வீட்லேயும் இதே மாதிரி ஒரு புக் இருந்தது. அப்போ இந்த புக்குக்கும் நடந்த கொலைங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா இருக்கு. இந்த புக்ல இருக்கிற அட்ரஸ்க்கு போய் விசாரிச்சா ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சார், நீங்க போய் விசாரிங்க. நான் அது வரைக்கும் அந்த புக்கை படிக்கிறேன். சரி, ஓகே. இந்த புக் உங்க கடையில் வாங்கினது தானே? ஆமாம் சார். யார் யார் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ புக் சேல்ஸாக இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார். ஒரு நிமிஷம். சார், இந்த புக்கு மொத்தமாகவே 3 தான் சார் சேல்ஸ் ஆகிருக்கு. அதுவும் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க பேர்? சத்யராஜ், மணி, செந்தில். சொல்லுங்க கவி. சார், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். கொஞ்சம் கீழே வரீங்களா? சார், இந்த புக்ல இறந்த 3 பேரோட பேரும் நிஜத்துல செத்த 3 பேரும் அப்படியே மேட்ச் ஆகுது சார். எனக்கு என்னமோ இந்த கேஸுக்கும் இந்த ரைட்டருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு தோணுது சார். இந்த புக்கோட ரைட்டர் நீங்கள் தானே? ஆமாம் சார். இந்த கதையில் உள்ள கொலைகள் மாதிரியே நிஜத்துலேயும் நடந்திருக்கு. நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன் சார். அப்போது இந்த 3 கொலைகளுக்கும் காரணம் நீங்கள் தான்ல? என்ன சார் சொல்கிறீங்க? இந்த புக்கில் இறந்தவங்களோட பேரும் நிஜத்தில் இறந்தவங்களோட பேரும் ஒன்றா மேட்ச் ஆகுது. அப்போ இந்த கொலைகள்லாம் நீங்கள் தான் பண்ணியிருக்கணும். சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவருடைய நண்பருடைய பொண்ணை கடத்திட்டாங்கன்னா அதுக்கு காரணம் ஒரு 3 பேருன்னு அவங்க பேரை சொன்னார் சார். அதே கருவை வச்சு தான் நான் இந்த கதையை எழுதினேன் சார். அப்போ உங்ககிட்ட இந்த கதையை சொன்னது யாரு? ரஹமத் புக் ஸ்டால் மேனேஜர். அவர் பேரு? தினகரன். மிஸ்டர் தினகரன், இந்த கதையை சொன்ன உங்கள் நண்பர் இப்போது எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியுமா? சார், போன வாரம் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டார் சார். எங்கே ஆக்சிடென்ட் நடந்தது? கவி, என்னாச்சு? கவி எந்திரிங்க. கவி, கவி எந்திரிங்க. சார், இந்த புக்கை அவங்க படித்தாங்களா? ஆமாம். ஏன் கேட்குறீங்க? இந்த புக்கில் பாய்சன் தடவை இருக்கு சார். சார், இன்னும் 1 ஹவரில் அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலனா இந்த பாய்சன் அவங்க உடம்பு ஃபுல்லாக பரவிடும் சார். கவி எந்திரிங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். ஹலோ அப்பா. அப்பா வர கொஞ்சம் நேரமாக வேண்டா. கடையை நீங்களே சாத்திட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்கப்பா. சரிப்பா. கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்க பில்லை க்ளோஸ் பண்ணிட்டு நான் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா. சரி பத்ரு. சீக்கிரம் வந்துடுறேம்மா. சரிப்பா, டாட்டா. அண்ணா, ஷட்டர் க்ளோஸ் பண்ணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? அன்னைக்கு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க கடையில் இருக்க சிசிடிவி கேமராவை ஓட்டி பார்த்தேன். என் பொண்ணுக்கு நடந்த கொடுமையை என் கண்ணால் பார்த்தேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் பொண்ணுக்கு அவமானம்னு நானே அவளை பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 3 பேரையும் கொலை பண்ண சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த 3 பேருக்கும் ரைட்டருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா?
அவனுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டான். அவங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்கவும் முடியல. அதனால் என் பொண்ணுக்கு நடந்ததை, என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு நடந்ததா எல்லாத்தையும் சொன்னேன். கொஞ்ச நாள் கழித்து அதையே ஒரு நாவலாக எழுதி என்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னான். அதை படித்ததும் அவங்கள கொல்லணுங்கிற வெறி இன்னும் அதிகமாகிடுச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. அவங்க 3 பேரும் புக்கு படிக்கும்போது ஒவ்வொரு பக்கமாக எச்சை தொட்டு தொட்டு திருப்பி படிக்கிறத பார்த்தேன். இதையே எனக்கு சாதகமாக ஆக்கிக்கிட்டேன். என் பொண்ணை வச்சு எழுதப்பட்ட அந்த புக்கை வச்சே அவங்கள கொல்ல முடிவு பண்ணேன். எப்படி பண்ணீங்க? இந்த புக்கில் ஸ்லோ பாய்சன் தடவி அந்த 3 பேருக்கு அனுப்பிச்சேன். ஆனால் அதில் 2 பேர் தான் செத்தாங்க. அப்போது இன்னொருத்தனை எப்படி கொன்னீங்க? இன்னொருத்தன் அந்த புக்கை படிக்கலை. கொஞ்ச நாளாக அவனை ஃபாலோ பண்ணேன். அவன் கஞ்சா அடிக்ட்னு தெரிஞ்சது. அதனால் அவன் கஞ்சா குடிக்க பயன்படுத்துகிற ஓசிபி பேப்பரில் ஸ்லோ பாய்சனை தடவினேன். அதில் அவனும் செத்துட்டான். உங்கள் பொண்ணுக்கு நடந்த விஷயத்த எங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருந்தா நாங்களே தண்டனை வாங்கி கொடுத்துருப்போமே. அப்படி பண்ணியிருந்தா இன்னொரு விஷயத்தை மறைக்க என் பொண்ணுக்கு நடந்ததையே நியூஸ் ஆக்கி அவள் பேரையே நாரடிச்சிருப்பீங்க. கொலை பண்ணவங்களும் கொஞ்ச நாளில் வெளியே வந்துடுவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் அவங்களுக்கு நானே தண்டனை கொடுத்தேன். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் உள்ள வலசரவாக்கத்தில் கடந்த மாதம் சத்யராஜ், மணி, செந்தில் என்ற 3 நண்பர்கள் கொலை வழக்கில் நீண்ட நாட்களாக தேடி வந்த கொலையாளி இன்று சரணடைந்தார். இது குறித்து காவல்துறையினர் விசாரித்த போது பணத்திற்காக மூவரையும் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். சத்யசீலன், உங்களுடைய கடமை ஸ்க்ரீனிங் முடிஞ்சிருச்சு. இப்போ காமெண்ட்ஸ் கிட்ட போயிடலாம். ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சார், உங்களுடைய காமெண்ட்ஸ் ப்ளீஸ். படம் நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். ஆனால் இது ஒரு கதையாக படிக்கும்போது இருக்கிற ஒரு, ஏன்னா புத்தகம் படிக்கிறோம், அந்த புத்தகத்தில் ஒரு கதையிலேயே புத்தகத்தில் விஷம் வச்சுருக்காங்கிறது ஒரு மாதிரி இருக்கும் படிக்க. அது படமாக பார்க்கையில் வந்து தலையை சுற்றி முக தொடுற மாதிரி ஒரு புக்குக்குள்ளே விஷத்தை வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணுறது வந்து, ஏன்னா அதை யார் வேணால் படிக்கலாம். அவர் அது இப்போவே அவருங்க ஒரு லேடிக்கு ஆன மாதிரி நிறைய பேர் கூட, ஆனால் அவர் இன்னும் பொறுப்பில்லாத ஒரு செயலை தான் செய்கிற மாதிரி தெரிகிறாரு. ஆல்ரெடி அவனை கஞ்சா குடிக்கிறவனுக்கு வைக்கிற மாதிரி இவங்களுக்கு வேறு ஏதாவது பார்த்து டீயில் இது கலந்து கொடுத்தா முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து அதுதான் பதில், கொலைக்கு கொலைன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் அவருடைய எமோஷன் இன்னும் கொஞ்சம், அவருக்கு தன்னுடைய மகள் இறந்த எமோஷனை விட இது ஒரு த்ரில்லராக ஒரு கொலை பண்ணுற மோடு தான் அதிகமாக தெரியுது. பட் ஆனால் ஒரு கான்செப்டாக ஒரு கதையை நீங்கள் படம் பார்க்குற விதத்தில் நல்லாயிருக்கு. ஓகே, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் டு சேரன் சார். வஜ்ர காண்டகம்னா என்ன சார்? கருட புராணத்துப்படி பெண்களை தவறான பார்வையில் பார்க்குறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையோட பேருங்க சார். தண்டனையோட பெயர்? ஆமாம் சார். எவ்வளோ நாளில் எடுத்தீங்க? ஒரு நாள் தான் சார். ஒரே நாள்? ஆமாம். குறை சொல்ல தோணலை? ஓகே ஓகே. நீங்கள் எடுத்துக்கிட்டதை நீங்கள் என்ன கதையாக்கி அந்த கதையை படமாக்குன்னு நினச்சிங்களோ அதை சரியாக பண்ணியிருக்கீங்க. அது சிறப்பாக தெரியுதா அப்படின்னா சிறப்பாக தெரியலை. ஒரு கதை, அந்த கதையை அவர் வந்து எடுத்திருக்காரு, அதை கரெக்டாக எடுத்துட்டார். என்ன செய்யல நினச்சாரோ, என்ன செய்ய பண்ணாரோ அதை பண்ணியிருக்கார். புதுமை இல்லாத ஒரு சராசரி திரைக்கதையாக தெரியுது. அடுத்து வெற்றிமாறன் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் எச்சு தொட்டு அந்த பேப்பரில் விஷம் வைக்கிறது அது புது ஐடியா இல்லை. அது பழைய ரொம்ப ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த ஏதோ ஒரு நாவலில், எங்கேயோ இந்த ஃப்ரெஞ்ச் நாவலாக இல்லை இங்கிலீஷ் நாவலாக தெரியல, ஏதோ ஒரு நாவலில் இருந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் நாவலில் கூட ஏதோ ஒரு நாவலில் இருக்கும். அதுவே பார்த்துருக்கோம். அது புதுசாக இல்லை. பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற வன்கொடுமைகளை நாம் சித்தரிக்க முதல்ல நம்முடைய பார்வை, அப்புறம் நம்ம அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண, அதை எப்படி நம்ம வாய்ஸ் பண்ணுறோம், இது ரெண்டுமே முக்கியமானது. அது ரெண்டுமே இதில் தப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட். செகண்ட்லி, இந்த கதைக்குள்ளே என்ன எக்ஸைட் பண்ணது எதுவுமே இல்லை. ரொம்ப சைல்டிஷாக அமெச்சூரிஷாக இருக்குது. ஒரு போலீஸ்காரர் எதுக்கு ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட பேசணும்? அவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா? இல்லை இல்லை. அதான் அந்த ஃபோட்டோக்காக தான் சார் அவர் கூப்பிட்டுருக்காரு சேனலுக்கு. ஃபோட்டோவை காட்டுறதுக்கு போலீஸ்காரங்க சேனலில் கூப்பிடுவாங்களா? ஓகே ஓகே. அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய காமெடி, 2 பேரும் ஒன்றா வெளியே போகிறாங்க, ஒரு கடைக்கு போகிறாங்க. சார், நான் வெளியே உட்காந்து படிக்கிறேன், நீங்கள் உள்ளே போங்க. அப்புறம் வெளியேருந்து ஃபோன் பண்ணி, சார் கொஞ்சம் அவசரமாக வெளியே வாங்க, இது ஒரு முக்கியமான வேலை, நான் பேசணும். இதெல்லாம் என்னென்னா ரொம்ப அமெச்சூரிஷாக இருக்குது. ஒரு புக்கு அங்கே இருக்குன்னா முதல் வேலை என்ன பண்ணுவாங்கன்னா, இது என்ன புக்குன்னு பிரித்து படிப்பாங்க. எடுத்த உடனே அந்த அட்ரஸை பார்த்துட்டு அங்கே போக மாட்டாங்க. முதல்ல அந்த ரைட்டர்கிட்ட போவாங்க.
இதில் இந்த மாதிரி இருக்கே ரிவர்ஸில் வரணும் இந்த கதை உங்களுக்கு. முதல்ல அந்த ரைட்டரை போய் பார்க்கணும். ரைட்டரை போய் பார்த்தா அவர் சொல்லுவார், இல்லைங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாருங்க, அவர் ஃப்ரெண்டுக்கு நடந்ததாக சொன்னாருங்கன்னா அப்புறம் தான் இந்த கடைக்காரர்கிட்ட வரணும். கடைக்காரர்கிட்ட வந்துட்டு நைட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் வந்து இந்த புக்கை படித்தேன், இதே மாதிரி இருக்குது, இதெல்லாம் நடந்திருக்கணும், பட் இதெல்லாம் நடக்கலை. இட் இஸ் நாட் ரிட்டன் வெரி வெல், இட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட் வெரி வெல். ரெண்டுமே வந்து சரியாக வராத ஒரு உணர்வு தான் எனக்கு இருக்குது. இன்னும் நிறையா ஒர்க் பண்ணணும் நீங்கள். ஓகே, ஒரு சில லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது, அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவர் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு நல்ல முழுமையான படம் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.